சுடுதண்ணி எடுத்துட்டு அந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு மதிய உணவாக, வெள்ளிக்கிழமை தானே, அப்போ மதிய உணவாக இப்போத்தான் சமையலை ஆரம்பிக்க இருக்கிறோம். இப்போ வாப்பிங்கன்னு சொன்னால் நாங்கள் சோயா மீட்டு ஊற வச்சு இப்போ ஃப்ரையில் வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். மரக்கறி ஓகே. இப்போ வெங்காயம் தான் இந்த வேல் 2 கிராம் கடல் புடலா சமையல் ஆரம்பிக்கும். இப்ப முடியும் சமையல். வெங்காயத்தை வெட்டி தரலாம். அங்கே வதக்க வெங்காயம் அடிக்க போகிறோம். அவருடைய கோவம் இதெல்லாம் அடிக்க போகிறோம். இது காலிஃப்ளவர் பொரியலாம். இது வர சிவப்பு கோவாவும் வெள்ளை வர வறுக்கிறதுக்கு. அங்கால என்ன கறி என்று தெரியாது, வேற கறிகளும் இருக்குது, பார்ப்போம். வெங்காயம் அடிச்சு போட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். வெங்காயம் தான் முக்கியமா தேவை. வெங்காயம் அடிச்சா சரி. இப்ப சமையல் வெங்காயம் அடிச்சா வெங்காயத்தை சோயா மீட்டுக்கு கரம்பு குழம்பு கூட்ட உங்க சோயா மீட்டு வெந்துடுமே, அதுக்கு பிறகு வைக்கலாம். உள்ளி குத்துவாங்க. பருப்பு வச்சுட்டு இந்த வெங்காயம் இந்த லங்காலாம் பருப்புமா பருப்பு வச்சாச்சு. என்ன கரையன்றியா நான் உதவி செய்யத்தான் வந்திருக்கிறேன். பக்கண்டு வெட்டுறதை வெட்டி இப்போ சங்கீதா வச்சுறக்க சமையல் முடியுது. சோறு அவிஞ்சிருக்கு. வெங்காயம் ரெடி ஆயிட்டு வெங்காயத்தை கொண்டு போகலாம். இப்ப இதுக்குள்ள கோவா அடிக்க போறோம். இந்த அங்கே கொண்டு போகலாம். காலிஃப்ளவரை கொண்டு அடிக்க வைக்க. இப்படி நாங்கள் கோவா எல்லாம் பெரிய பெரிய துண்டுகளா வெட்டி கையால் அறிகிறதுக்குன்னா நேரம் கடும் கடாண்டு வெட்டி போட்டுட்டு ஒரு சுத்து தான் ஈஸியா தேவையான அளவு சின்னனா வெட்டி வரும். வேலை திறந்து பார்க்கலாம். காணாட்டில் என்ன ஒரு காட்சி விட. ஓகே, சட்டி தரலாம். இப்போ இடையில கொட்டு படிஞ்சிருந்தும் கழுவி வச்ச சட்டி. இப்போ கோவா 2 தரம் 3 தரம் போட கோவான்ற லெவல் முடிஞ்சது. இப்போ சிவத்த கோவாம் போடுறேன். இது கண்டைக்கு மிக்ஸா தான் போட போறேன். அங்கால பார்க்கணும். பேப்பரை மூடி விட்டுட்டு தெரியுது இல்லை மட்டும் பாரு. பேப்பர் என்ன வெளியில கொண்டு போட்டு போகணும். பேப்பரை தெரியுது புரிகிறதுன்னு பார்க்க விழுத்து பார்த்து தான் பார்க்குவோம். இது காணாது போடாக்குது. இதுக்கெல்லாம் போடுறோம். பாப்பீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி கலரா இருக்குது. கோவா நல்ல வடிவா இருக்கு. நல்ல தூளா வந்துருக்கு. அவையும் ஈஸியா டக்குன்னு கையால விட்டுறோன்னு சொன்னா ஒரே சைஸ்ல வராது. இதோ ஒரே சைஸ்ல வர்ற வழியா கூடுதலா நாங்கள் இதைத்தான்
நீங்க விரும்பினா வேண்டி நீங்களும் பயன்படுத்தலாம். கையால் வெட்டுறாண்டுன்னா நேரம் நாவல் கோவா நல்லது, மருத்துவ குணம் பிடிக்கிறதுனா இல்லை சத்தான. நாங்கள் மருத்துவ குணமோ இல்லையோ எல்லாம் தான் சாப்பிட்றோம். எல்லாம் சாப்பிட்றது ஆனால் நல்லதானே. இதை எல்லாத்தையும் போடலாம் போடும் ஒரு தடவையிலே. இப்போ கோவா ரெடியாக இருக்கு, கோவாவும் வைக்கலாம். எல்லாம் இப்போ டக்குன்னு முடிக்கும். கோவா நல்ல பவுடரா அந்த மாதிரி அரிஞ்சு வருது, பார்ப்பீங்கலாம் தெரியும். சரி, கோவா வெட்டியாச்சு. அடுத்தது இதுல வெட்டுறது என்ன? இதுல வெட்டுறது என்ன? வேற இந்த பீட்ரூட் ஒரு 5 கரெக்ட். பீட்ரூட் 5 வேணுமே. சம்பல் சம்பல் குறைஞ்சது வெட்ட அடிக்கலாம் தானே? அடிக்க வேண்டாமே. அடிக்க சீவினா நல்லா இருக்கும்ல, அடிச்சு விடும். அடிக்கலாம். இதுக்கு கோவான் கிடாக்க இப்போ நல்லா இருக்கு. சின்ன வட்டி போட்டு இதுக்கு அடிச்சு விடும். வெங்காயத்தை மட்டும் வெட்டலாம். இப்போ இது சம்பலுக்கு என்னென்ன போடுறது? பீட்ரூட்டும் கேரட்டு தக்காளி பழம். பீட்ரூட்டு கேரட்டு தக்காளி பழம் எல்லாம். அப்போ கேரட்டும் போட்டு அடிக்கலாம். ஆனால் கேரட்டு கயறு நான் உடனே தேசிக்க விட்டா இது உப்பு போட்டா சரி. ஓகே ஓகே. அப்போ இதை மட்டும் அடிக்கும். ஓகே, எல்லாம் நாங்கள் இதில் அடிக்கிறோம். கடை 2 ஒரு ஆள் அடிச்சு கொடுக்கும். அதனால வச்சிருக்கிறதா ஒரு ஆளுக்கு பாதிக்கணும்டா சமையல். இப்போ இது சம்பலுக்கு இந்த பாத்திரம் காணுமா என்ன? அது இதுக்கு பிளாஸ்டிக் போடுவோம். இது சம்பலுக்கு அற்ற மனத்தியாவதுலே சமையல் முடியும். இப்படி ஒரு ஆள் கேள்ப்புக்கு நின்றா எத்தனை அறிந்தாலும் வச்சு ரக்க வேண்டிய 4-5 அடுப்பு இருந்தா என்ன? இப்ப முடியும். இது ரெடி. நாங்கள் என்னென்று சொன்னா வீடியோ லூங்கா காமலுக்கு சுருக்கி வட்டி தான் போடுறது. என்னென்னா பார்க்க மாட்டேன், பார்க்க நேரம் காணாதானே, எல்லாருக்கும் நேரம் மட்டும்தான். அப்ப அதால இப்ப கட் பண்ணிட்டு நாங்க சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப பாப்பீங்க சொன்னா நான் இன்றைக்கு சம்பலுக்கு 3 ஐட்டம் போடுறோம். என்ன? பீட்ரூட்டு ஒரு சின்ன பீட்ரூட்டு, கேரட்டு, வத்த வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு இன்றைக்கு சாம்பார். பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் புறாவு வெட்டுவோம். இப்போ கேரட் உண்டு, 5 திஞ்சால வெள்ளை காலிஃப்ளவர் நீத்தி போட்டு அவிச்சு வச்சிருக்கு. இஞ்சால பருப்பு வர ரெடி ஆயிடுச்சு. கரண்டி இருக்கும். மஞ்சளா மற்ற மூடிய காணு. ஓகே, அதுல வை காலிஃப்ளவரோடு கரெக்டு சீவியாச்சு. இது அடியில் சம்பலும் ரெடி ஆக்கி கொண்டு இருக்கு. இந்த தடவை நிற்க சரியா வரும்.
குழம்பாக்கா சோயா மீன் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் கணக்கா இல்லை. ஒரு தக்காளி, ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் கிடக்கிறத வச்சு இதை சம்பல் போடுவோம். பிளான் போடுறது உடனே எடுத்து வெட்டுறோம். அவ்வளோதான். இதோ இது கேரட்டு எல்லாம் ரஞ்சியாச்சு. இதுக்கு உப்பு பச்சை மிளகா வெட்டினா இது ரெடியாக இருக்கும். பார்ப்போம். நான் சொன்னேன் இன்னொரு கப் விடலாம். எனக்கு கிடாக்கு கொஞ்ச நேரம். இப்போ அங்கால கறி சமைச்சன்று விடுறது அங்கால பாப்பம் என்ன நடக்கணும். இப்போ எங்களோட நாவல் கோவாவும் வெள்ளை கோவாவும் வரை எல்லாம் வர வந்த பிறகு வெள்ளை கோவாவும் நாவெல்லாம் மாறிடும். அதோட சேர்ந்து டக்கன் மிஷின்ல வெட்டினதானே டக்கண்டு அவிஞ்சு கிரைண்டர்ல போட்டது. அப்ப அதுக்கு தேவையான அரைக்கரண்டி உப்பையும் போட்டு இப்ப இதில் டக்கண்டு அவிஞ்சிடும். அதுக்கு கொண்டு மூடி ஒன்று போட இதுக்கு ஒரு மூடியை கொண்டாங்கோ. இது சோயா மீட்டுக்கு எல்லாம் வதக்கி உள்ளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இனி தக்காளி பழம் போட்டோம், பேஸ்ட் போட்டோம், பழப்புளியும் போடுறானே பேஸ்ட் போடுவோம். அங்கால சோயா மீட்டு ஏப்ரல வச்ச நான் பொறிஞ்சு கொண்டு இருக்கு. கழுவிட்டு தாங்க இருக்கு. வதங்கி இருக்கு. இப்ப ரெடியா அது வர ரெடி ஆயிடும். சம்பலுக்கு ரெண்டாச்சு. இனி அப்பளம் பொரிச்சு காலிஃப்ளவரும் பொரிக்க சரி. பொரிக்கிறேன் காட்டுறேன். அண்டைக்கு நல்லா நல்லா இருக்குது. தூளை மிதண்டு அது அப்படியே கொஞ்சம் கணக்கில் வெந்துடும். இப்ப நாங்கள் தேவையான அளவு தண்ணியை விட்டு சோயா மீட்டு கொதிக்க வச்சுட்டு அங்கால வெந்து கொண்டிருக்கிற தூக்கி போட சரி. சோயா மீட்டு நாங்கள் அப்படிதான் செய்யணும். கொஞ்சம் வதக்கி போட்டால் நல்ல டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் பாடுறேன் நான். இப்ப வியாபாரம் இப்ப அவசரம் தானே. இப்ப இந்த சட்டிகள் வைக்க இல்லை. பதல்லாவிலே நீங்கள் வியாபாரம் இல்லாதார்கள் பதல்லாவிலே கொஞ்ச நேரம் குறைச்சி விட்டுட்டு அப்படி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே வதக்கினா நல்ல பொரிஞ்சு தன்மையாக பேருந்து நீங்கள் குழம்புக்கு போட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். அதுக்குதான் நான் போடுறேன். நான் அப்படிதான் செய்கிறேன். இன்றைக்கு அடுப்பு லீவில்லை தானே, அதுலேயே வச்சு விட்டு கடை வண்டிக்கு கொதி வந்தா அப்புறம் அதுக்கு சோயா மீட்டு கறி அந்த மாதிரி ரெடியாகும். எல்லாம் கழுவியாச்சு. மூடி போடணும். மூடி கொதிக்காட்டு சோயா மீட்டு கொதிக்காட்டு அதுக்கு காலிஃப்ளவர் இது தரட்டே
காலிஃப்ளவருக்கு மசாலா போடுறதுப்பா உங்களோட ஏப்ரலில் வச்ச சோயா மீட்டை ஒரு சொட்டு எண்ணெய் கூட நாங்கள் விடையில அப்படியே அந்த மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கு சும்மா கடல்ல வாட்டுற மாதிரியே வந்திருக்கு தெரியல குழம்புக்கு போட வேண்டியான் போட்டு நல்லா குறைச்சி விட்டா சரி அங்கால அப்பளம் அப்பளம் மிளகா குழம்பு காணுமோ பொரியலும் இருக்கா பொரிக்கல கொஞ்சம் பொரிக்கணும் அது வெங்காயம் மட்டும் ரெண்டுங்களாமா கொஞ்சத்தை பொரிக்கணும் அப்போ ஆசைப்பட்டேன் கொஞ்சம் சாப்பிடணும் உங்களுக்கு சாப்பிடணும் ஓகே இதுக்கு ஒரு குழம்பு காணுமா கொண்டு வைங்கோ பார்த்தீங்களா சோயா மீட்டை இதுதான் அப்போ ஒரு வெங்காயம் போட்டுருவேன் வைக்கிற முறை வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் கூட கிஞ்சி காணுமே கொஞ்சம் மட்டும் இனி இது கொஞ்சம் பழப்புளியும் விட்டா அந்த மாதிரி வேற சோயா மீட் சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் இப்போ எங்களோட சோயா மீட் கறி ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம் அந்த டெனி கொஞ்சம் பழப்புளி விட்டா சோயா மீட்டுக்கு பழப்புளி தான் சூப்பர் கட்டு பார்த்து விடலாம் பிரட்டி போட்டு கொஞ்சம் தேவையான இப்ப சமயம் 1 மணி போக கணக்கத்துங்க 2 மணிக்கெல்லாம் முடியும் இப்ப எங்கட சோயா மீட்டு கறி ஒரு பக்கம் இஞ்சால காலிஃப்ளவர் அப்பளம் பொரிக்க வச்சிருக்கு இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சோயா மீட்டு கொஞ்சம் எனக்கப்பால் கொஞ்சம் தேங்காய் பால் சுடுதண்ணியில பிடிச்சிட்டு கொஞ்சம் விட்டா நல்லா இருக்கும் இன்னும் இருக்கா புளிஞ்சிடுவோம் சுடுதண்ணி எனக்கு அப்படி இல்லை பால் கொஞ்சம் விட்டா காணும் அப்படி டேஸ்டியா இருக்கு பாருங்க எப்படி வந்து கறியான் சோயா மீட் இதோடய சாப்பிடலாம் எண்ணெய் கொதிக்குது அப்பளத்துக்கும் காலிஃப்ளவர் பொரியல் இஞ்சால சோயா மீட்டுக்கு வதங்குது சோயா மீட்டு பொரியலும் வேணுமா இஞ்சால ரெண்டாச்சு விட்டுட்டு இது கொஞ்சம் சோயா மீட்டுக்கு ரச்சி சரக்கு சேர்த்தால் நல்ல டேஸ்டா இருக்கும் இருக்கிறண்டா பெரிய இறைச்சல் ஓகே அடுத்தாச்சு அரைக்கையில் கொஞ்சம் விளக்குறது பச்சை சிறப்பு சேர்த்தாதான் சோயா மீட்டு சூப்பராக இருக்கும் இந்த பெரிய பழம் முழுசா போடலாம் முழுக்கி போடும் ரெண்டா பிடிக்கிறதுனால ரெண்டா இல்லை சின்ன சின்ன பொரிக்கணும் பார்த்தீங்க சோயா மீட்டு இப்போ இந்த பச்சை சிறக்கும் சூப்பரா இருக்கு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும் மல்லித்தூள் இப்ப அப்பளம் பிடிக்கும் இப்ப அப்பளம் இஞ்சால சோயா மீட்டு பொரியலுக்கு வழங்குறது என்ன எடுக்கு கொதிக்கும்
சொட்டை எல்லாம் போட்டு பார்க்க வேணும். யாருக்கு தெரியும்? அடுத்து ஒரு சின்ன முறிச்சு போட்டு பார்த்தா தான் அதை பொரிஞ்சு கொண்டு பார்க்கலாம். என்ன தெரியாது என்ன மண்ணா கொதிக்கிறதுக்கு அப்படி இல்லை பார்க்கலாம். பசிதான் நல்லா பாட்டு சிறிது நேரம் கழிச்சுவாங்க. வச்சு பொய்யில பாருங்க வதங்கிட்டு எல்லாம் முள்ளி எல்லாம் போட்டு வாக்கிட்டேன். சோயா மீட்டு ஏப்ரலில் வச்சது தானே அப்படியே போட முடியும். போட்டு கிளம்ப கிளம்பிட்டு வெங்காயம் செய்கிற உள்ளியெல்லாம் அந்த வயதுக்கும் சாப்பிட்ற வச்சு பொரியலோடைய சாப்பிடலாம். இனி லைட்டா தூள் போடலாமா வச்சு தூளை இங்கே வச்சுட்டு லைட்டா இறக்குறாண்டி காணும். சாப்பிட மாட்டாங்க காணும் காணும். கடலை கடலை மாதிரியும் கிடக்கு பார்க்க. அப்படியே போட முடியும். அப்படியே ஊற வச்சுட்டு அப்படியே சமைக்கலாம். கடலை இந்த சைஸ் தான். இப்ப நான் உப்பு காணுமா? இப்ப நான் முறிச்சு போட்டு வெங்காயத்தை போட்டுறோம். இப்ப நான் அப்பளம் முறிச்சு போட்டு பார்த்தேன். நல்லா செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கும். அப்ப அரிசி கூட போட்டதோ சோறு சாப்பிட்டா நான் அப்பளம் பத்து அப்பளம் அப்பளம் போய்க்கலாம் பேச அப்பளம் பேச அப்பளம் பொறுத்தோன்னா இதுக்குள்ள காலிப்பழம் முடிஞ்சு சமையல் சமையல்லாம் முடிக்கலாம். சந்திச்சு போகலாம். அது சின்னதுன்னு முறிச்சு போட்டா தெரியுமே. நான் பொறிக்கட்டேன். நான் பொறிக்கிறேன். சமைக்கிறதுக்கு சண்டையா பின்ன என்ன அவசரமா? நாங்க பெரிய சமையல்லாம் சமைப்பேன், சின்ன எல்லாம் சமைக்கிறேன். நான் அடக்கு வேணும் சுவாக்கு அடுக்குவோம். போடலாமா? டக்குன்னு உண்டா வடிவா பொரி முடிச்சு சமையல். உண்டா என்ன வேற அவரு இல்லாட்டி பாருங்க சோயா மிச்சம் சோயா விட்டு அப்பளம் கூட சிறிது நேரம் கழிச்சு பாவம். இப்ப கூட சோயா மீட்டு பொரியலுக்கு கொஞ்சம் ரச்சி சரக்கு போடுவோம். நல்ல வாசம் இருக்கு. அமகமண்டு நல்லா இருக்கு. ஊர் மனம் எல்லாம் மாறிட்டுது. அந்த மாதிரி இருக்கு. இஞ்சால சோயா மீட்டு குழம்பு ரெடி ஆயிட்டுது. இஞ்சால காலிஃப்ளவர்
பொரிக்கப்போ எண்ணெய் பத்தா நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மூடுற மாதிரி விட்டாதான் அது பொரிக்கல கொதிக்கட்டும் இந்த பூடைக்கெல்லாம் பார்ப்போம் எங்கட காலிஃப்ளவர் பொரிஞ்சு ஒன்று மெல்ல மெல்ல பொரியுது பொரிஞ்ச பிறகு இந்த எல்லாத்தையும் பொரிச்சிட்டு பார்ப்போமே இப்ப நாங்க சமைச்சிட்டோம் இப்ப ரெண்டு பேரும் வந்து உதவி செய்தபடியா சமைச்சு ரெண்டா நேரம் இல்ல வேலைக்கு போய் வந்து வீடு எல்லாம் செய்து முழுகி குளிச்சு இல்லை வெள்ளிக்கிழமை தானே அப்ப இத பாக்க என்ன சூப்பரா இருக்கு மழை தானே முடிய அப்ப நான் வேலைக்கு போய் சாப்பிட்டோமா இல்லாட்டி சமைச்சிருக்கலாம் இந்த பொரிய சாப்பிட்டாச்சு பொய்ய சாப்பிட்டாச்சு அப்ப வந்து ரெண்டு பேரும் கடகடண்டு உதவி செய்து வந்தபடியா தனியாண்டா கரைக்கலாம் செய்து வச்சா செய்யலாம் நான் செய்து வைக்கிறேன் அப்ப நீ உதவி ஒண்ணு அப்பா டக்குன்னு சமைச்சாச்சு சோறு நல்ல இது என்ன பொன்னி அரிசி சோறு போட்டு இது பாத்தீங்களா நான் சொன்னா அந்த வெள்ளை கோவாவும் நாவல் போட்டாவே அது நாவலாத்தான் பெறமாட்டேன் நான் மிக்ஸ் பண்ணி அது நாவலாவே வந்துச்சு நாவல் கோவா வரேன் அப்பளம்லாம் வச்சிருக்கு இது சோயா மீட்டு குழம்பு சோயா மீட்டு பொரியல் இது கரட்டு தக்காளி பழம் பீட்ரூட் எல்லாம் போட்டு நல்ல ஒரு வரை இல்ல சம்பல் சாரி சம்பல் வர வைக்கிறது இல்ல இது காலிஃப்ளவர்ல பொரியல் அதற்கு கொஞ்சம் கிடந்தது இதுல அரைவாசி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இது பருப்பு கறி இவ்வளவு தான் எங்கட வெள்ளிக்கிழமை அதிரடியா சமைச்ச மதிய உணவு நாங்க இனி சாப்பிட போறோம் சாப்பாடை போடுங்க என்று இந்த கரண்டியால போடுங்க மேட்ட கரண்டி போடுறேன் கரண்டி பசியில நான் இப்ப கிடக்குற கரண்டியால போடுங்க எல்லாத்தையும் பாப்போம் எப்படி இருக்குண்டு இதுக்கு பேசிக்காக எல்லாம் பட்டாச்சு இந்த கரண்டியால எடுக்கிறீங்களா சின்ன கரண்டியால பருப்பு சம்பல போடுங்க சம்பலுக்கு அந்த கரண்டி எல்லாம் கடை சம்பளுக்கு இந்த கரண்டி இருக்கு சண்டை பிடிக்க கூடாது நாங்கள் பசியில சண்டை பிடிக்க மாட்டோம் சண்டை பிடிக்கல கரண்டியா எடுக்க சம்பல் மற்றது கரண்டி இதவே கட்ட சின்ன கரண்டி குழம்பு கரண்டி அங்க இல்ல டக்கு எடுத்தோம் இது மரக்கு ஓகே மரக்கு தேய்ச்சி அவ்வளவு நோ இல்ல அது நல்ல இருக்கு இது வர நாவல் கோவா பாத்தீங்களா மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் நாவல் பொரியல் சோயா பொரியல் சோயா மீட்டுக்கு நீளம் வெங்காயமா வெட்டினால் நல்லா அது நல்லதான் இப்ப என்ன போடணும் இதுக்கெல்லாம் குழம்பு ஓகே குழம்பு குழம்பு இதுல பொரியல் எடுத்து வச்சாமன்னு சொன்னா தயிர் ஒரு ஆளுக்கு தயிர் வேணும் தயிரிடாக்கு தயிர் கொஞ்சம் கிள்ளி போங்க ஒரு கரண்டியால அங்க எடுத்து அப்பளம் அவைக்கு மிளகாய் இல்ல சின்னாக்களுக்கு கட்டி விடுவோம் கையால ஓகே இதுதான் எங்க கதைக்கு போக்கக்குள்ள கரைதான் வந்தது அப்படிதான் சாப்பிடுவோம் நல்ல என்ன செய்யற நேரம் சென்றாலும் சாப்பிட்டவ இருக்குமே உணவு இருந்து இத்துடன் இந்த காணொலி மீண்டும் இன்னொரு காணொலியில சந்திப்போம். பாய்.